எப்படி இருந்தார் என்றால் வாசல் திறக்கப்படாதபடி ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிறவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, கவலைப்படாத, நான் எங்கிட்டதான் சாவி இருக்கு, எங்கிட்டதான் சாவி இருக்கு. நீ அழுது கண்ணீர் வடிச்சுன்னா ஒவ்வொரு சாவியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சும்மா கொடுக்க மாட்டேன் சாவியை. பெரிய பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்குது. சொல்லுங்க, பெரிய பூட்டு. எத்தனை பேர் பெரிய பூட்டு உங்க கையில காட்டுங்க. எவ்வளவு பெரிய பூட்டு உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்குது? ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்காரு. உங்களை தான் கேட்கிறேன். சொல்லுங்க, பெரிய பூட்டா இல்ல சின்ன பூட்டா? சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காட்டுங்க. எல்லாம் நீங்க காமிச்சீங்கன்னா ஆண்டவர் திறப்பாரு. ஆமா, காட்டுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்காரு, உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பிலதெல்பியா சபையினுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாவீதின் திறவுகளை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஞாபகம் வச்சுக்கோ மகனே, மகளே. நான் திறந்துட்டேன்னா ஒருவன் என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். ஆனா நான் பூட்டிட்டேன்னா ஒருவனும். இப்ப தெரியுதா? அவங்களாலதான் நான் இப்படி இருக்கிறேன், இவங்களாலதான் நான் அப்படி இருக்கிறேன். ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறார். உன்னை பிலதெல்பியா சபையின் மனுஷனாய் மாற்றும்படிக்கு பிதாவருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும்படியாக ஆண்டவர் உன்னுடைய பூட்டை பலமாய் பூட்டி வச்சிருக்கிறார். அந்த திறவுகோள் அவர் கையிலிருந்து நீ வாங்கணும்னா உன் கண்ணீரை நீ ரத்தமாய் வெடிக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். தீங்கு நாளிலே அவர் நாமத்தை மறுதலித்து ஓடாதபடி அவருக்குள்ளே நிலை நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். இவ்வளவு அழகா திருவுரை பற்றா பாருங்க. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சொல்லுகிறதாவது ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கப்பா, நீ என்னை விட்டு போகவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அழைத்து உன்னை இவ்வளவு கருவாடு மாதிரி வருத்தா கூட பரவாயில்ல. சபை விட்டு போறவங்க எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா சொல்ல மாட்டார். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அந்த சபைக்கு ஒரு பேர் இருக்கு. ஐயோ, அங்க போனா சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நம்மளும் கஷ்டப்படுவோம். இல்ல, இப்ப நீ சத்தியத்தை அறிகிறவனாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான். எனக்கு ஏன் இந்த பாடு? சொல்லுங்க. அவங்களும் அந்த தூதனும் பாடுபடுறான், சபை மக்களும் பாடுபடுகிறார்கள். ஏன்? சபை மக்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லணும்னா அதனுடைய வாசலுக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நான் அவர்களுடைய காரியங்களுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். நான் என்னை வெறுக்க வேண்டும். என் நாமத்தை நிமித்த ஒருவன் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலத்தையாவது விற்றவன போய் விற்கிறது இல்ல, விட்டவன் அதை என்ன பண்ணுவான் சொன்னாரு, இரட்டத்தனையாய் ஒருவன் என் சீசனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுக்க வேண்டும். என்னால சந்தோஷமா வாழ முடியாதாங்க? ஒரு நல்ல வேலையில இந்த ஊழியத்தை நல்ல வேலைக்கு போக முடியாதா? உங்களெல்லாம் கேட்கிற, பேசுங்க, போகலாம், நல்ல சந்தோஷமா வாழலாம்ல, உலகத்துல எப்படி வேணா வாழலாம்ல. இல்ல, ஆனால் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு. எடுங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருடைய நாமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை வாசித்தவர்கள் எடுத்தவர்கள் உடனே வாசிப்பாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 7ஆம் வசனத்துல சொல்றார். 3ஆம் அதிகாரத்துல, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகள் அவைகள் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணிட்டேன்? நானே நஷ்டம் என்று விட்டுட்டேன். அவரை குறித்து அவரே சொல்றாரு 5ஆம் வசனத்துல, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரின் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், எல்லா குவாலிட்டிஸா எனக்கு இருக்கு. ஆனா என் தேவனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் விட்டுட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் விட்டுட்டேன் ஆண்டவருக்காக. கவனிங்க, சந்தோஷமா வாழ முடியும், எப்படி வேணா வாழ முடியும். ஆனால் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நான் சில காரியங்களை இழக்க வேண்டும். நீங்க ஆண்டவர் முதல்ல யாருக்கு எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தூதனுக்கு தான் எழுதுறாரு. அப்புறமா தான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உயிருள்ள எப்பயுமே ஐசக்கைய சொல்லுவாரு, இந்த இடத்துல பிரியாணி நல்லா இருக்குமானுவாரு. சாப்பாடுலாம் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி. அவர் எப்பயுமே ஒன்னே சொல்லுவார், இந்த இடத்துல பிரியாணி சூப்பரா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, அதுக்குதாம்மா நான் இவ்வளவு தூரம் ஓடி வரேன். கடிந்து கொள்ளுகிற அவருக்கு அது ஐயா உட்காந்துருக்கேன். இந்த கடிந்து கொள்ளுகிற போதனைக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வரேன். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வரேன். ஆகாரம் உண்மையான ஆகாரம் இல்லை.
கர்த்தருடைய வசனத்தை லகுவாய் சொல்லி தீங்கு நாளை குறித்து வெளிப்படுத்தவில்லை என்றால், வரப்போகிற அழிவின் நாட்கள் குறித்து வெளிப்படுத்தவில்லை என்றால், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவினுடைய கிரியைகள் இல்லை என்றால், நான் இன்னும் பாவத்துல உழன்று கொண்டு இருப்பேன். ஆண்டுடைய வருகையினால நான் தலை குனிந்து நிற்கத்தக்கதாக இருக்குமே. ஆனால் இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற நான், எனக்கு என்ன தெரியும், இன்னைக்கு பூமியில பயங்கரமான, உலகம் முழுவதுமாக பயங்கரமான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வருகிறது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது, கொள்ளையான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், போர் நடக்குது. இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பயங்கரமான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கு. இவைகள் எல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் சத்தியத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறவனாலே இவைகள் எல்லாம் சமீபமாய் இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் நீ பார்க்கிறே, அப்படி என்ன நினைக்கிறோம், அது என்னுடைய வருகை சீக்கிரமா இருக்கு என்பதை அறிந்து உணர்ந்து நீ உன் ஆத்துமாவை அழகா எடுத்து அவரது சங்கீதத்துல உன் ஆத்துமாவை பாதுகாத்துக்கொள். எல்லாருக்கும் மரணம் நிச்சயம்தான். அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட அடம் பிடிச்சு ஜீவனை கொடுங்க, ஜீவன் கொடுங்க, ஜீவன் கேட்டு வாங்கினாலும் சரி, ஒரு நாள் மரணம் உண்டு, சரீரத்துக்குரிய மரணம் உண்டு. ஆனால் உள்ளான ஆத்துமாவை காப்பாற்றுகிறதுக்கு ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. எவ்வளவு இருக்கு பலனு? யாருக்குலாம் கொஞ்சம் பலன் இருக்கு? கைது காட்டுங்க. சும்மா ஒரு நடப்பெண்ணும் தான், நானும் அப்படியே உயிரோட இருக்கிறேன்னு காட்டிக்க வேண்டியதுதான். நம்மளாம் எங்க போய் இருக்கணும்? நம்மளாம் ஐசி வார்டில் உட்காந்து இருக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு 40,000 50,000 செலவு பண்ண வேண்டியது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தருடைய பலத்தில் அப்படியே நடமாடிட்டு இருக்கோம். மயக்கமா இருக்க, ஓடு, ஆண்டவரத்தை எங்க எடு, தண்ணி குடி, அடிபட்டிருக்குதா? வீட்டுக்கு போனா ஒரு நாள் பிலோமினஸ் வீட்டுக்கு போனேன். எவ்வளவு 3 பேர்ல ஒருத்தர் விழுந்துட்டான். உடனே அவளுங்களே போயிட்டு அவங்க அம்மாட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய்